இந்த மண்ணை மாத்திரம் கம்பிட்டு குத்துனதுக்கு போல மண்ணை மாத்திரம் வலிச்சோம் ஒரு 1/2 அடிக்கு வலிச்சு எடுத்து பார்த்தா இந்த குழுக்கன்னு சொல்லுவோம்ல சாமி உரை அது உள்ள இறக்கி சாராய ஊரல் போட்டிருக்காங்க. அதுல இத்தனைக்கும் அதுல வந்து தகரம் போட்டு மூடி இருக்காங்க சாமி, எதுவுமே போகாது. ஆனா தகரத்தை எடுத்து பார்த்தா விஷச்சந்து எத்தனை இருக்கோ சாமி அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு சாமி. எப்படி போச்சு? தேலு எல்லாமே கிடக்கு கிடக்கு உள்ள. இவர் போய் ஒரு சாணி கூட எடுத்துட்டு வாங்கடான்னாரு. போய் அங்க போய் எடுத்துட்டு வந்தோம். அதை மாத்திரம் எங்களை தொட விடல. அவரே மண்டி போட்டு 2 கைட்டும் அரிச்சு அள்ளி கூடையில போட்டார். அந்த கூடை நிறைஞ்சிருச்சு சாமி. அதை தூக்கி அந்த பக்கத்துல ஒரு குழியை தோண்டி புதங்கடான்ட்டாரு. புதைச்சாச்சு. புதைச்சிட்டு போய் ஒரு லோட்டா எடுத்துட்டு வாடா அப்படின்னாரு. சாமி தமிழரை வந்து லோட்டான்னு தான் சொல்லுவாங்க. லோட்டா எடுத்துட்டு வா அப்படின்னாரு. ஓடி போய் செந்திலுங்கிறவன் போய் எடுத்துட்டு வந்தான். தேனிக்காரன் போய் எடுத்துட்டு வந்தானே கையில கொடுத்தத எவனுக்கு எவ்வளவு வேணுமோ குடிக்கிறாங்கிறார். சாராயம் ஊரல் இருக்கட்டும், அதுல கிடந்தது என்ன அதை பார்த்துட்டு எப்படி குடிப்பாங்க? அத்தனை விஷயம் சேர்ந்து கிடந்திருக்கு, குடின்னு சொல்றாரு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நானும் இன்னொரு பையனும் தவிர தங்கராஜ் உள்பட ஓடி போயிட்டாங்க. இவர் அப்படியே நின்றுகிட்டு இருந்த திருப்பி ஓடிட்டாங்களா அப்படின்னு என்னடா அப்படின்னாங்க. நான் பொசுக்குன்னு எப்பவுமே நான் அதுல பொசுக்குன்னு அந்த டம்ளர் எடுத்து மடக்கு மடக்குன்னு கோழி 2 டம்ளரை குடிச்சிட்டேன். என் கூட இருந்தவர் 1 டம்ளரை அவரும் குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடா அப்படின்ட்டாரு. போய் கேன் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னாரு. 5 லிட்டர் கேன் 5 லிட்டர் கேன் 3 கேன் எடுத்துட்டு வந்தோம். அதுல அந்த 3 கேனும் நிறைக்க சொன்னாரு. நிறைச்சு மூடிய போட்டு மூடி மோகன் தோட்ட சாலை இருக்குல்ல சாமி, அதுல ஈசான மூலையில கட்டி தொங்க விட்டாச்சு. கட்டி தொங்க விடுங்கட்டாரு. கவரை கட்டி தொங்க விட்டாச்சு. இவரு தங்கராசு இன்னும் 2 பேரு சேலத்துக்காரன், அவங்க 3 பேரும் 3 நாள் கழிச்சு சொல்லாம கொள்ளாம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்தா காலையில 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. இவர் நல்லா மூடி படுத்திருந்தாரு பாருங்க. இவங்க வந்து நின்னதான் சாக்கும். அந்த போர்வை அப்படியே நைஸா அப்படி திறந்துட்டு அப்படி இருந்துச்சாரு. ஆனால் மனுஷன் இவ்வளவு நேரம் குரட்டை ஓட்டு தூங்குன மாதிரி தூங்குனாரு. அதுக்குள்ளே எப்படி எழுச்சாருன்னு எழுச்சுதான் இந்த திருட்டு போய் இருக்கிறா இங்க வந்தாங்கன்னு கண்ட வெடி திட்டுறாரு. திட்டிட்டு அங்க போய் உட்காருங்க அப்படின்ட்டாரு. கிணத்து ஓரத்துல வாசலுக்கு எழுத்தாப்புல கிணறு இருக்கா, கிணறுக்கு ஓரத்துல உட்காந்துட்டாரு. இவர் திரும்பி கட்டில காலை விரிச்சமான கட்டில எதுக்கு உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு அந்த கேனு 3 அவுத்து வைங்கடான்ட்டார். ஆளுக்கு 5-5 லிட்டர் முன்னாடி வச்சாச்சு. ஆளுக்கு 1 டம்ளரை கையில கொடுத்தாச்சு. குடிச்சிட்டு தான் அந்த பக்கம் நகலுங்கன்ட்டாரு. ஆடா பாவிகளா, அங்கனுக்குள்ள குடிக்கிறவன் ஒரு பாவலா காட்டியிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம் மேடம், இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு நினைச்சிட்டு ஒண்ணும் பேச முடியாது. குடிச்சாங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் குடிச்சாங்க. ஒரு 3 டம்ளர் மடமடன்னு குடிச்சிட்டாங்க. அதுக்கு மேல குடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா 1 மணி ஆச்சு அதை குடிச்சு முடிக்கிறதுக்கு. குடிச்சு முடிச்சதுதான் சாமி ஒரு 5 நிமிஷத்துல கேட்டுக்கோங்க, வாயிலையும் வருது கீழையும் போகுது. சரி சருன்னு போகுது. 3 பேர்த்தையும் தூக்கி கொண்டு போய் அது கிழட்டு வேப்பமரம் இருக்குல்ல சாமி, அந்த வேப்பமரத்துக்குள்ள போட சொல்லிட்டாரு. தூக்கி கொண்டு போய் நாங்க அங்க போட்டோம். என்ன 2 மணிக்கு ஆரம்பிச்சது போய்கிட்டே இருக்கு. நைட்டு பூரா போகுது. மொத்தமே கிறங்கி இவங்க ஒண்ணுமே இல்லாம ஆகி படுத்துட்டாங்க. நாங்கன்னா சாமி எங்களுக்கு அந்நியாரம் பாருங்க, ஒரு பயம் எங்களுக்கு. எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு கூட மறந்துட்டு சாமி ஏதாவது ஆகி போயிரு சாமி அப்படிங்க. போங்கடா. ஆனா அப்புறம் தூக்கி குழியை தோண்டிக்கலாண்டாங்க. எப்படி ஆனா குழியை தோண்டிக்கலாம் போங்கடா அப்படின்னு விரட்டுறாரு எங்களை. காலையில ஒரு 7 மணி ஆச்சு. போய் பார்த்தா அவர் சொன்னது மாதிரியே தான் இருக்கு. சாமி குழி தோண்டிட வேண்டியதா அப்படிங்க. சிரிச்சுக்கிட்ட
ஸ்வீட் வாங்குறான் சிரிச்சுக்கிட்டேன். நாங்க காலும் கையும் பிடிச்செல்லாம் 3 பேர்த்த தூக்கிட்டு வந்து தங்கராஜன் நான் தான் இப்படி நின்றுக்கிட்டு என் இதுலதான் சாச்சிக்கிட்டு வச்சிருக்கேன். செந்தில் ஒரு பக்கம், இன்னும் இப்படி 3 பேர் வச்சிருக்கோம். அந்த லோட்டாவில் எடுக்கடா அப்படின்னாரு. லோட்டா அவங்க குடிச்ச லோட்டா தான் அங்கடி கிடைஞ்சி, அதை எடுக்க சொன்னாரு. எடுத்து என்னத்தை கொடுத்தாரு, அந்த உப்பு தண்ணியை எடுத்து தூணு திப்பிட்டு குடிக்கிட்டு சொல்றான்ட்டாரு. நாங்க கடவாயை பிடிச்சிக்கிட்டு ஊத்துனோம். 2 மடக்கு அப்படி இப்படி மிழுங்க வச்சோம். அப்புறம் ஊத்துனா இவங்க கடன்னு மெழுகிட்டாங்க. மெழுங்கி முடிக்கத்தான் அப்படி எரிச்சாங்க. அவ்வளவுதானா, பெருக்கி விடுக்கடா போட்டோம் அப்படின்னாரு. புரிஞ்சதா? வரவங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, சாமி கேட்கல. இதோட நீங்க அப்படியே ஓடி போயிருங்கன்னு முடிக்கிட்டாரு. அதுல வந்தவர் தான் தங்கராசு. வெளியே தங்கராசு, செந்திலுங்கிறவன் எல்லாரும் அதுல வெளியே வந்தவங்க தான். புரிஞ்சதா? அதுக்கு மறுநாள் தான் எனக்கு பச்சை மைய கையெழுத்து போடுறாரு. போங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க வெளியே வந்துட்டாலும் எப்படியாவது அவர்கிட்ட மன்றாடி சேர்ந்து உள்ள போயிடணும்னு சொல்லி பால்கார தோட்டத்துல கிடக்காங்க, படுத்து கிடக்காங்க. மறுநாள் எனக்கு சர்டிபிகேட் கையெழுத்து போடுறாரு. அவ்வளவுதான், உனக்கு பரீட்சை முடிஞ்சது, நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு சாமின்னு சொல்றோம். இவங்க அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க, ஐயையோ நாங்க ஏமாந்துட்டோமே, ஐயையோ ஏமாந்துட்டோமே. கடைசி